தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியல்வாதிகள் ஏதாவது பேச்சு கொடுத்து வாங்கி கட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல, கேரளாலையும் இருக்கோம், நாங்களும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்த ஒரு அமைச்சர் வந்து தற்போதைக்கு ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்கார். அமைச்சர் பேரு MM மணி. கேரளால மின்துறை அமைச்சரா தற்போதைக்கு இவர் வந்து இருக்காரு. ஏப்ரல் 22 கேரளா மாநிலம் இடுக்கியில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து அவர் கலந்துகிட்டாருங்க. ஸோ கலந்துக்கும் போது மூணார்ல தேயிலை தோட்டங்களில் பணியாற்ற தமிழக பெண்கள் 2015 வந்து சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த ஒரு போராட்டத்தை பத்தி ரொம்பவும் இழிவா பேசியிருக்காரு. அப்போ வந்து அந்த பொண்ணுங்க வந்து நல்லா குடிச்சிட்டு ஃபுல் போதையில தான் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல வந்து ப்ராஸ்டிடியூஷன் கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் வந்து கொச்சையா பேசியிருந்திருக்கார். இந்த ஒரு பேச்சுக்கு கேரளா முழுசும் பயங்கரமான கண்டனங்கள் எழுந்துச்சு. அந்த ஒரு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கேரளா முழுசும் முழு அடைப்பு போராட்டமும் நடந்துச்சு. கேரள உயர்நீதிமன்றம் இது பத்தி விசாரிக்கவும் தற்போதைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த ஒரு நிலையில அப்படி கொச்சையா மட்டும் பேசலீங்க, IAS அதிகாரி ஒருத்தரையும் MM மணி வந்து திட்டினார் அப்படின்ற ஒரு விஷயம் தற்போதைக்கு வெளில வந்திருக்கு. இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான மத நிறுவனங்கள் அவங்களோட நிலங்களுக்கு வந்து சரியான பத்திரப்பதிவு இல்ல. ஸ்ரீராம் வெங்கட்ராமன் IAS வந்து ஊலம்பாரா மனநல மருத்துவமனைக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி MM மணி பேசினார்ன்ற ஒரு விஷயம் தற்போதைக்கு வெளில வந்திருக்கு. இதுக்கு அரசியல் கட்சிகள் பயங்கர எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா MM மணி தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு குற்றச்சாட்டு. என்னோட பேச்சில் நான் யாரையும் குறிப்பிட்டு பேசவே கிடையாது. ஊடகங்கள் திட்டமிட்டு என் மேல அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பாவம் எடப்பாடின்னு மேலே சொல்லி தப்பு இல்லைங்க. அவர் வந்து நேரமாக என்னதில்லை, அந்த கட்டம் சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டுது. என்னென்னா முதல்லேருந்து அந்த சமாதி மட்டும் பழி வாங்காமல் விடாது போல இருக்குது. அந்த சமாதியில் போய் இவர் போய் இன்னும் மௌனமாக இருந்தார். இவருடைய முதலமைச்சர் பதவி பிடிச்சி இப்போ அலுவலப்படுறாரு. அப்புறமா இந்த பக்கம் வந்து எடப்பாடி போயிட்டு முதல்ல பதவி இருக்கும்போது அந்த சமாதிக்கு போயிட்டு வந்தோடனே சின்னத்தை முடக்கிட்டாங்க.